நம்மளோட வாழ்க்கையோட முதல் எதிரி யார் தெரியுமா? நம்மளோட கோபம் தாங்க முதல் எதிரி. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம அந்த செகண்ட், அந்த மூமெண்ட், அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். அந்த நேரத்தில் நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாலோ, ஒரு இடத்துல அமைதியாக இருந்திருந்தாலோ, பொறுத்து போயிருந்தாலோ, விட்டு கொடுத்து போயிருந்தாலோ, ஒரு டவுன்ஃபாலை ஃபீல் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த இடத்துல நம்ம தோற்று போயிருக்க மாட்டோம். ஒதுங்கி போயிருந்தா கூட நம்மளை பெருமையாக பேசியிருப்பாங்க. அதாவதுங்க, ஒரு மனித வாழ்க்கையில் கோபம்ன்றது நமக்கு அளவுக்கு அதிகமான கோபம் எல்லா பேருக்குமே வரும். எல்லா மனிதர்களுக்கும் வரும். வராமலாம் கிடையாது, எல்லா பேத்துக்கும் வரும். அந்த கோபம் ஒரு மனிதனுக்கு சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா வெறும் 20 நிமிஷம் தான் ஒரு மனுஷனுக்கு கோபம். அந்த 20 நிமிஷம் உங்களுக்கு கோபம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு யாரையாவது பழி வாங்கிடாதீங்க, யாரையாவது ஏற்று பேசாதீங்க, அசிங்கமாக பேசாதீங்க, ஒதுங்கி போயிடுங்க. 20 நிமிஷம் கழிச்சு வந்தீங்கன்னா அந்த சைக்காலஜி படி நம்ம மூளையே நம்ம கோபத்தை ஃபுல்லாக ரிவைன் பண்ணி அதுவே எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நம்ம நார்மலாக ரியலைஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதாங்க. கோபத்தால் நிறையாவது இழந்துருவோங்க. நம்மளால் ஒன்றுமே மீட்டெடுக்கவே முடியாதுங்க. அதனால கோபத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அன்பை ஸ்ப்ரெட் பண்ணுவோம், அன்பை பரப்புவோம். அன்பால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். கூடி பரவாயில்ல மச்சான், பரவாயில்லக்கா, பரவாயில்லம்மா, இந்த மாதிரி நம்ம பரவாயில்லம்மா, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாமா அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். கோவப்படாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.